புதிய அரசியலமைப்பு தொடர்பில் இந்திய பிரதி உயர்ஸ்தானிகருடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவசர சந்திப்பு. கையெட்டு விவகாரத்தில் தொடரும் விழுபறி, உரிமம் ஆவணமில்லாமல் உரிமை கோரும் விகாராதிபதி. மஹிந்த ஆட்சியில் பாதாள உலக குழு செயற்பாட்டில் ஈடுபட்ட பிரபல அரசியல்வாதிகள். வானிலை நிலவரம் குறித்து வெளியான அறிவிப்பு, பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தரம் 6 பாடப்புத்தக சர்ச்சை, உடன் கைது செய்ய வேண்டும், சிஐடிக்கு உத்தரவு. இன்று சந்தைக்கு விடுவிக்கப்படும் 50,000 எரிவாயு சிலிண்டர்கள். அரசாங்க தொழிலுக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதியால் 10,000 கோடி ரூபாய் நட்டம். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் சொத்துக்கள் அரசுடைமையாக்கம். ஹெகல்பத்ர பத்மே உட்பட 10 பேரின் சொத்துக்கள் முடக்கம். ஆனந்த விஜயபால. இலங்கை வரும் அமெரிக்க கப்பல் உலகின் மிகப்பெரிய கடற்படை கட்டளை அமைப்பு. மகாபலி ஆறு நீர்மட்டம் உயர்வு, சுங்காவில சோமாவதி பாதை தற்காலிகமாக மூடல். தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பிரதி உயர்ஸ்தானிகர் சத்யஞ்சல் பாண்டே மற்றும் யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகத்தின் துணை தூதர் சாய் முரளி ஆகியோருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் காலை 11:30 மணிக்கு கச்சேரி நல்லூர் வீதியில் அமைந்துள்ள இந்திய இல்லத்தில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. குறித்த சந்திப்பின் போது அனுர் அரசாங்கம் இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பில் கொண்டுவரவுள்ள புதிய ஐக்கிய ராஜ்ய அரசியல் யாப்பு தொடர்பிலும் மற்றும் இந்த அரசாங்கத்தினால் தமிழர் தாயகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பௌத்த சிங்களமயமாக்கல் செயற்பாடுகள், இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் செயற்பாடுகள், ஒரு கட்சி ஆட்சி முறைமை நோக்கியதான ஜனநாயக விரோத போக்குகள் குறித்தும் இந்திய தூதரக பிரதிநிதிகளிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் தெளிவுபடுத்தப்பட்டது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு எனும் அடிப்படையில் புதிய அரசியலமைப்பு ஒன்றை அனுர் அரசாங்கம் கொண்டு வரும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஏற்கனவே 2015-2019 காலப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு வரைவை அரசியலமைப்பாக கொண்டு வருவோம் என தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அந்த வரைவானது இதுவரை இருந்து வருகின்ற அரசியலமைப்பில் உள்ளதை போன்று ஒற்றையாட்சி முறையாகும். அந்த வரைவு தமிழ் மக்களது அரசியல் அபிலாசைகளுக்கு எதிரானதாகும். அவ்வாறான தமிழ் மக்களது அபிலாசைகளை புறக்கணிக்கும் அரசியலமைப்பை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய அரசு ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறப்பட்டது. மேலும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு தமிழ் மக்களின் அபிலாசைகளை நிறைவு செய்யக்கூடிய தீர்வு எட்டும் வகையில் சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதன் மூலம் தமிழ் மக்களின் பௌத்த சிங்களமயமாக்கல், ஆக்கிரமிப்புகள், இனப்பரம்பலை மாற்றும் செயற்பாடுகளிலிருந்து தமிழ் தேசத்தின் இருப்பை பாதுகாக்க முடியும் எனவும் அதற்கான அழுத்தங்களை இந்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் அனுர் அரசின் ஆட்சியிலும் தமிழர் தாயகத்தில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள பௌத்த சிங்களமயமாக்கும் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த இந்திய அரசு ராஜதந்திர ரீதியான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக கிபிலோயா திட்டம் தமிழர் தாயகத்தின் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் குறிக்கோளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 1985 ஆண்டில் இராணுவ ஆக்கிரமிப்பின் மூலம் வவுனியா வடக்கு, முல்லைத்தீவு கிழக்கு பிராந்தியங்களிலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்கள் மீளக்குடியமர அனுமதிக்கப்படவில்லை. இதற்கு மாறாக ஒற்றையாட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வெளிமாகாணங்களைச் சேர்ந்த சிங்கள மக்கள் சட்டவிரோதமாக குடியேற்றினார்கள். அவ்வாறு சட்டவிரோதமாக குடியேற்றப்பட்டவர்களுக்கு விவசாயத்துக்காக மேலதிகமான நீர்ப்பாசனத்தை வழங்குவதற்கே இந்த திட்டம் 2013 ராஜபக்சர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இதே திட்டத்துக்கு 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 2000 கோடி நிதியை தற்போதைய அரசாங்கம் ஒதுக்கீடு செய்ததுடன் கடந்த ஆட்சியாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட தமிழர் விரோத இனவாத திட்டத்தையே இந்த அரசாங்கமும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா பொருளாதாரத்தை வீழ்ந்திருக்கும் தற்போதைய சூழலில் நாடு பொருளாதார ரீதியாக மீண்டெழுவதற்கு சர்வதேச சமூகத்தின் ஆதரவிலேயே முழுமையாக தங்கியுள்ளது. குறிப்பாக இந்தியாவின் ஆதரவை நாடி நிற்கிறது. இவ்வாறு இந்தியா உள்ளிட்ட சர்வதேச தரப்புகளது உதவிகளை பெற்று பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபடும் அதேவேளை மறுபுறமாக தனது திரைசேரி மூலம் நிதி ஒதுக்கீடுகளை செய்து சிங்கள பௌத்தமயமாக்கலை, இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் செயற்பாடுகளை தமிழர் தேசத்தின் இருப்புக்கு எதிராக மேற்கொண்டு வருகிறது. கடந்து வந்த அரசாங்கங்கள் தொடர்ந்து அதே இனவாத செயற்பாடுகளையே தற்போதைய அரசாங்கமும் செய்து வருகிறது. கிபிலோயா திட்டம் தமிழர்களின் இருப்புக்கு எதிரானது என்ற வகையில் இந்திய அரசு தலையீடு செய்து இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த ஒத்துழைக்க வேண்டும் என்ற விடயமும் முன்னணியினால் வலியுறுத்தப்பட்டது.
யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸ விகாரை விடயம் தொடர்பில் கொழும்பில் பேச்சுவார்த்தை இடம்பெற்ற நிலையில் காணிகளை விடுவிப்பதில் தொடர்ந்தும் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது. பெரும் சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கும் திஸ்ஸவிகார விடயத்தில் தீர்வொன்றை காண்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு முயற்சித்து வருகிறது. இதற்காக பௌத்த சாசன அமைச்சு அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், திஸ்ஸவிகாரையின் விகாராதிபதி ஆகிய தரப்புகளுக்கிடையேயான கலந்துரையாடல் கொழும்பில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்றது. இதன்போது காணிகளை விடுவிப்பதற்கு திஸ்ஸவிகாராதிபதி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தார். திஸ்ஸவிகாரை விடயத்தில் மக்களின் காணிகளை மக்களிடமே வழங்க வேண்டும் என நயினாதீபு மற்றும் ஆரியகுளம் விகாராதிபதிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் அவர்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் அழைக்கப்படாமலேயே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. காணிகளுக்குரிய ஆவணங்கள் பொதுமக்கள் முறைப்பிட்டபடி வழங்கப்பட்ட போதிலும் திஸ்ஸவிகாராதிபதியால் இதுவரை முறையான ஆவணங்கள் எவையும் வழங்கப்படவில்லை என்று தெரிய வருகிறது. இந்த விடயம் தொடர்பில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிப்பது தொடர்பில் எந்த தீர்மானமும் இல்லாமல் கலந்துரையாடல் நிறைவடைந்துள்ளது. அடுத்த கட்ட கலந்துரையாடல் விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் செயற்படும் குற்ற கும்பல்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்து 12 அரசியல்வாதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசேட விசாரணைகளின் போது இந்த அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக அரசியல்வாதிகளிடமிருந்து ஏற்கனவே வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. அத்துடன் ஏனைய அரசியல்வாதிகளிடமும் விசாரணைகளை முன்னெடுத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க போலீசார் திட்டமிட்டுள்ளதாக வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் முக்கிய அமைச்சு பதவிகளில் வகித்தவர்கள் இவ்வாறு சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு மண்சரிவு ஆரம்பகட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் நிலதண்டகாகின்ன மற்றும் வலப்பனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் நில மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தின் மதுரட்ட, ஹங்குரன்கெத்த மற்றும் பதுளை மாவட்டத்தின் மிகவுள்ள கந்தகெட்டி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளையும் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று முற்பகல் 8 மணி முதல் நாளை முற்பகல் 8 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை மற்றும் மட்டக்களப்பூடாக திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முல்லைத்தீவிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் புத்தளமூடாக கொழும்பு வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு முதல் வடக்கு வரையான திசைகளிலிருந்து வீசக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்று தென்மேற்கு அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தரமாறு பாட புத்தகத்தில் பதிவான பொருத்தமற்ற இணையதள இணைப்பு விவகாரத்தில் சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கங்கோடவில் நீதவான் ருவாந்திகா மாரசிங்க நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்தார். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட 6ஆம் தர ஆங்கில பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியில் மாணவர்களுக்கு பொருத்தமற்ற இணையதள முகவரி சேர்க்கப்பட்டமை தொடர்பான வழக்கு கங்கோடவில நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இது குறித்து விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். தரம் 6 மாணவர்களுக்கான புதிய ஆங்கில பாடத்தொகுதியில் ஒரு பாடத்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருந்த QR குறியீடு அல்லது இணையதள இணைப்பு ஆபாசமான அல்லது தகுதியற்ற இணையதளத்தை இட்டுச் செல்வதற்காக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் அச்சு மற்றும் பாடத்திட்ட தயாரிப்பில் ஈடுபட்ட அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் இதுவரை காலமும் முறைசாரா முறையில் வழங்கப்பட்டு வந்த ஊடக அடையாள அட்டைகளை இனிவரும் காலங்களில் மிகவும் விதிகளுக்குட்பட்டு முறையாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இதற்கு முன்னர் சுமார் 8100 அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருந்ததாகவும் எனினும் தகுதியானவர்களை தெரிவு செய்வதன் மூலம் இந்த எண்ணிக்கை 5000 வரை குறைக்க முடியும். இந்த ஆண்டு 877 பிரதேச ஊடகவியலாளர்கள் உட்பட சுமார் 4700 ஊடகவியலாளர்கள் மட்டும் புதிய அடையாள அட்டைகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஏனைய அரசு நிறுவனங்களின் ஊடாக ஊடக பிரிவினை சேர்த்தால் அது 5000 எட்டும். அடையாள அட்டைகளின் எண்ணிக்கையை குறைப்பது என்பது தகுதியானவர்களை புறக்கணிப்பதல்ல, மாறாக தகுதியற்றவர்களுக்கு சென்றடைவதை தடுப்பதாகும்.
அரச மற்றும் தனியார் ஊடகவியலாளர்களுக்கு பாகுபாடின்றி வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட புலமை பரிசில்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவரை காலமும் தகவல் திணைக்களத்தில் சில அதிகாரிகள் மட்டும் வெளிநாட்டு பயணங்களில் பங்கேற்று வந்த நிலையில் மாற்றி இனிவரும் காலங்களில் ஊடகவியலாளர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் முறைப்படி பகிர்ந்தளிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். 50,000 எரிவாயு சிலிண்டர்கள் இன்று சந்தைக்கு விடுவிக்கப்படும் என வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அதுடன் நேற்று 80,000 எரிவாயு சிலிண்டர்கள் விடுவிக்கப்பட்டதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இந்த நிலையில் திங்கட்கிழமை முதல் தொடர்ச்சியாக 1,00,000க்கும் அதிகமான எரிவாயு சிலிண்டர்களை விடுவிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் 3,700 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிச் செல்லும் கப்பல் நாளை நாட்டுக்கு வரவுள்ளது. பிப்ரவரி 26ஆம் தேதி 3,900 மெட்ரிக் டன் கொண்ட மற்றொரு கப்பலும், அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 28ஆம் தேதி 3,700 மெட்ரிக் டன் கொண்ட கப்பல் நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லாப்ஸ் எரிவாயு சிலிண்டர்களை வாங்க வாடிக்கையாளர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி பாதுகாப்பு வைப்பு தொகையை செலுத்தியுள்ளதால் அவர்களுக்கு எரிவாயுவை வழங்குவது சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் பொறுப்பாகும். நெருக்கடியை உருவாக்க, நுகர்வோரை சுரண்ட அல்லது நியாயமற்ற வணிக ஆதாயங்களை பெறுவதற்காக எந்த ஒரு முயற்சிக்கும் எதிராக அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்கும். லாப்ஸ் எரிவாயு சிலிண்டர்களை பயன்படுத்தும் நுகர்வோர் தற்போது பற்றாக்குறையாக இருப்பதால் அவற்றை லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களுக்கு மாற்ற முடியாதால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் லிட்ரோ எரிவாயுவை பெறுவதற்கு ஏதுவாக மார்ச் 12ஆம் தேதி முதல் லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு வெளியிட்ட லிட்ரோ நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 23,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை நியமிக்க ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு அர்ச்சிப்பு செயல்முறையை முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு ஆலோசனை குழு கூட்டத்தில் பிரதமர் இதனை தெரிவித்தார். இந்த திட்டம் தற்போதைய ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் ஆசிரியர் இடமாற்றங்கள் தொடர்பான சிக்கல்களை கணிசமாக குறைக்கும் என்றும் அதன்படி திறந்த மற்றும் வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் பரீட்சைகளை நடாத்தி பட்டதாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சு ஆலோசனை குழுவின் கீழ் கல்வி கவுன்சிலை நிறுவுவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க அமைச்சர் ஆலோசனை குழுவிடம் சமர்ப்பித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய மற்றும் மாகாண மட்டங்கள் அமைச்சகத்துடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விசாரணைகள் நடாத்தப்பட்டு எதிர்கால நடவடிக்கைகளுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமையினால் நாட்டிற்கு 10,000 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க குற்றம் சுமத்தியுள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் பாராளுமன்றத்தில் ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். தரம் குறைந்த நிலக்கரி கேள்வி பத்திரத்தை ரத்து செய்வதற்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு போதுமான ஏற்பாடுகள் இருந்த போதிலும் அதனை ரத்து செய்யாமை பாரதூரமான விடயமாகும். ஒப்பந்தத்தின்படி 2 நிலக்கரி கப்பல்கள் வராவிட்டால் அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் ஒரு கப்பலும், ஜனவரியில் 4 கப்பல்கள் மட்டுமே வந்துள்ளது. பிப்ரவரி மாதத்தில் இதுவரை 4 கப்பல்களே வந்துள்ளது. மொத்தம் 15 கப்பல்கள் வந்திருக்க வேண்டிய நிலையில் இதுவரை 8 கப்பல்களே வந்துள்ளன. இந்த கப்பல் தாமதத்தினால் மட்டும் நாட்டுக்கு 31 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. தரம் குறைந்த நிலக்கரிகள் பத்திரத்தை இதுவரை 7,500 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இது 10,000 கோடி ரூபாய் வரை அதிகரிக்கும் என டிவி சாணக்க தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட செயல்களில் ஈடுபட்டவர்களில் 10 பேரின் சொத்துக்கள் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய முடக்கப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்டுள்ளன. கெகல்பத்ர, பத்மி உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் பல சொத்துக்களும் அடங்குவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். 2024 9/21ஆம் தேதி முதல் 2026 1/26ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 1468.061 கிலோகிராம் ஹெரோயின், 5344.954 கிலோகிராம் கஞ்சா, கேரள கஞ்சா 6 கிலோ, 369 கிராம் கொக்கைன், 823.319 கிராம் ஹகீஸ் குஸ், 3022.258 கிலோகிராம் ஐஸ், 663,33 போதைக் குளுசைகள், காப் ஜூஸ்கள் ஏனையவை உட்பட 10,706.996 கிலோகிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இக்கால பகுதிகளில் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் 5,524 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் மற்றும் ஆதாரங்கள் நீதிமன்றத்தினூடாக முடக்குவதற்கு பிரத்யேக சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அதற்கமைய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.
இலங்கைக்கு வழங்கப்பட உள்ள 4வது கடலோர பாதுகாப்பு கப்பல் இன்று அமெரிக்காவிலிருந்து இலங்கையை நோக்கி புறப்பட உள்ளதாக அமெரிக்க பசிபிக் கடற்படையின் தளபதி அட்மிரல் ஸ்டீபன் தோமஸ் கோக்லர் தெரிவித்தார். அமெரிக்க பசிபிக் கடற்படை தளபதி அட்மிரல் ஸ்டீவ் வெப் ஹோலர் 2026 பிப்ரவரி 19 முதல் 21 வரை உத்தியோகபூர்வ விஜயத்துக்காக இலங்கைக்கு வருகை தந்தார். இலங்கைக்கான தனது 2வது உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள அமெரிக்க பசிபிக் கடற்படையின் தளபதி அட்மிரல் ஸ்டீபன் தோமஸ் ஹோலர் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரவை நேற்று வெள்ளிக்கிழமை வெளிவகார அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் தற்போதைய பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் மற்றும் அண்மைக்கால பாதுகாப்பு அபிவிருத்திகள் குறித்து இரு தரப்பினரும் விரிவாக மீளாய்வு செய்தனர். குறிப்பாக டித்பா சூறாவளி அனர்த்தத்தின் போது அமெரிக்கா வழங்கிய உடனடி மனிதாபிமான உதவிகளை பிரதியமைச்சர் இதன் போது வெகுவாக பாராட்டினார். அமெரிக்க விமானப்படையின் 36வது அவசரகால பதிலளிப்பு குழுவினுடைய 2 C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் விமானங்கள் மற்றும் விமானப்படை வீரர்களை பயன்படுத்தி வழங்கப்பட்ட வான்வழி போக்குவரத்து வசதிகள் இலங்கையின் மீட்பு பணிகளுக்கு பெரும் பக்கபலமாக அமைந்ததாக அவர் குறிப்பிட்டார். இதற்கமைய அவசர நிலைமைகள் ஒரு திருப்பு முனையாக கொண்டு சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து நாட்டை மீண்டும் சிறப்பாக கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.